ஷாம்பூ லோஷன் அப்ளை பண்ண வேணா ஈஸியாக இருக்கும், பட் இதுக்காக மொட்டை அடிக்குமானா வேண்டாங்க. வெந்தயம் தடவுறது இது டேண்ட்ரஃப்க்கு ஒன்றும் பெருசாக ஹெல்ப் பண்ணாது, ஒரு மைல்ட் சூதனிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ 5 out of 10. நீம் பேஸ்ட் ஒரு ஆன்டி ஃபங்கல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு, பட் அது மட்டுமே போதாது. ஸோ 6 out of 10. மொட்டை அடிக்கிறது 2 out of 10. ஷாம்பூ லோஷன் அப்ளை பண்ண வேணா ஈஸியாக இருக்கும், பட் இதுக்காக மொட்டை அடிக்குமானா வேண்டாங்க. லெமன் ஜூஸ் அப்ளை பண்றது 0. ஸ்கேல்ப் இரிட்டேஷன் ஆகும், அதை தவிர ஹேரும் டேமேஜ் ஆகும். dandruff ரிமூவிங் கோம் 0 தாங்க, வெறும் ஸ்கேல்ப் டேமேஜ் தான் கொண்டு வரும். வார்ம் ஆயில் மசாஜ் 0/10ங்க. ஆயில் இருந்தால் டேண்ட்ரஃப் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும், ஸோ வேண்டாம். அப்போ என்னதான் மேம் பண்றது? ப்ராப்பராக ஆன்டி டேண்ட்ரஃப் லோஷன்ஸ் ஷாம்பூஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அது மட்டும் பண்ணா போதுமா மேம்? இது மட்டும் இல்லைங்க, சில பேருக்கு டயட்லேயும் சில சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டேண்ட்ரஃப்க்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு டேண்ட்ரஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானே PDF சென்ட் பண்ணுறேன்.